எனக்கு 1 ஹவருக்கு $92 பே பண்ணுறாங்க. ஹலோ கைஸ், எப்படி 1 வீக்கில் 3.5 lakhs ஏஐ ட்ரெயின் பண்ணி ஏர்ன் பண்ண அப்படிங்கிற சீரியஸோட பார்ட் 1 இது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏஐலாம் இந்த அளவு எப்படி அட்வான்ஸ்டாக இருக்குன்னு? அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஏஐ ட்ரெயினர்ஸ். ஸோ ஏஐ ட்ரெயினர்ஸ்னா யாரு? சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பாக்ஸில் 5 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் அந்த ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த 5 டேட்டாலேருந்து ஒரு ஆன்சர் எடுத்து கொடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா அந்த 5 டேட்டா அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ஒரு ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஏஐ ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து அந்த 5 டேட்டா இருக்குல்ல, அந்த 5 டேட்டாவை யார் கொடுப்பான்னா ஏஐ வந்து தானாக எடுத்துகிட்டு வராது. லைக் அதுக்கு வந்து ஹியூமன்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ எந்த அளவு அதிகமான டேட்டா நம்ம கொடுக்குறோமோ ஏஐ கிட்ட, அந்த அளவு ஏஐயோட அக்யூரஸியும் அதோட ஆன்சரும் நல்லா இருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் ஏஐ ட்ரெயினர்ஸ் சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஏஐ ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணால் பண்ணலாம். லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட், வீட்டில் சும்மா இருக்கவங்க, டிரைவர், கேமர், எல்லாருமே பண்ணலாம். எல்லா ஹியூமனுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணி ஏஐக்கு ஃபீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ண முடியும். லைக் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனர். ஸோ நான் வந்து வெப்சைட், ஆப் இந்த மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணுவேன். ஸோ என்னோட ஜாப் என்ன, ஏஐ எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வெப்சைட்டோட டிசைன் கொடுப்பாங்க. லைக் ஆப்போட டிசைனோ வெப்சைட்டோட டிசைனோ கொடுப்பாங்க. அதை நான் வந்து இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்து அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க். இந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு எனக்கு 20 minutes ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு 1 ஹவருக்கு $92 பே பண்ணுறாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி ஏஐ ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு காலேஜ்